சொல்லி தர வேலை சொல்லுது. படிங்க. எங்கள் ஜெபங்களிலே பைபிள் என்ன போடுது? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாயும் நாங்கள் அறிந்து உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் கவனிங்க. எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கிறாங்கல்ல. ஆனா இந்த பரிசுத்த பவுல் ஆண்டவரின் சுவிசேஷம் சொல்லல, எங்கள் சுவிசேஷம் சொல்றாரு. அது அர்த்தம் என்ன? எங்கள் சுவிசேஷம் அவருடைய வாழ்க்கை அடிப்படையான சுவிசேஷம் இல்ல, கிறிஸ்துவின் சுவிசேஷம். அவருக்குள்ள யூகிக்கப்பட்டு அனுபவ ரீதியாகப்பட்டு அது வெளியரங்கமாகிறது. அல்லேலூயா. அதனாலதான் பாரு அந்த சுவிசேஷம் எப்படிப்பட்ட சுவிசேஷமா இருக்குது. பற்றி எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு பாருங்க, முதலாவது வசனத்தோடு மாத்திரமல்ல வல்லமையோடு பரிசுத்த ஆவியோடு முழு நிச்சயத்தோடும் வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த வேதனை எடுத்து போதிக்கிறாங்க. they are just preaching the word of God in a word. விஷ் அழகா இருக்கு. our gospel is not just in a word. எல்லாரும் கேரளாவில் ஒரு பெரிய பிரசங்கிமார் உண்டு. அவரை போல பிரசங்கி அவரும் கிடையாது. அவ்வளவு அழகா பிரசங்கம்லாம் போட்டு சொல்றாரு. இத்தனையும் സംസാരിച്ചിരിക്കുന്ന ഞാൻ ஒரு கிரைஸ்தவன் அல்ல, நான் ஒரு இந்துவான். அல்லேலூயா. யூடியூப்ல அந்த சிவப்பு கிட்டாரை குறித்து பேசுவாங்க. இஸ்ரவேலின் சிவப்பு கிட்டாரு அதை குறித்து பேசுறாங்க. ரட்சிக்கப்படாது அவ்வளவு அழகா தெளிவா அவன் மேடையில விட்டு அவன் அழகா விளக்கம் கொடுப்பான். அல்லேலூயா. பிரசங்கமாருக்கு கவலையில யாருமே பிரசங்கம் பண்ணா ஜவுல ஒருத்தர் இருக்கிறான் காட்டுறவங்களுக்கு எல்லாம் பைபிள் புரட்டி பேசுவான். அவருடைய பிரசங்கம் நல்லா தான் இருக்கு. இட்ஸ் ஜஸ்ட் இன் எ வேர்ட். ஆனா அங்க வல்லமையோ பரிசுத்தாவின் அபிஷேகமோ முழு நிச்சயமோ அங்க கிடையாது. அல்லேலூயா. வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் முழு நிச்சயம்? இங்கிலீஷ்ல அழகா இருக்கு. இட்ஸ் an assurance. அங்கே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. டோட்டலா ஆசீர்வாதம் பொழிந்து இறங்கிடும். அல்லேலூயா. இதே தேசத்துக்கு 8 வருட காலம் நான் வருகிறேன். பொருளாதார ஆசீர்வாதத்தை பத்தி நான் பேசுறதே கிடையாது. ஐயா என்னை ஆசீர்வதிக்கப்படி ஜோபினா உன்னை ஆண்டு சமைப்பார் போறாங்க. ஏன்னு கேட்டா புதிய ஏற்பாட்டுல எங்கேயுமே ஆசீர்வதிப்பார் வார்த்தையே கிடையாது. ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கு. எடுத்து படிச்சு பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-4 படிங்க. நீங்க பாக்குறாங்க முடிச்சு ஐயோ என்னடா இது படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3-4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். பாத்தீங்களா? அந்த வார்த்தை விட்டுட்டு பத்தி நல்லா படிங்க. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா? ஆசீர்வதிக்க போறாரா? என்ன ஆசீர்வதிக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கலன்னு சொல்லாத. நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வரைக்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைதான். நான் எல்லா 17 நாடுகளுக்கு கிட்ட போயிருக்கிறேன். நான் போன இடத்துல இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறதே இல்லை. ஆனா போன இடமெல்லாம் கர்த்தர் ஜனங்களை பொருளாதாரத்துல எல்லாம் ஆசீர்வதிச்சார். கார் கொடுத்திருக்கிறாரு, பஸ் கொடுத்திருக்கிறாரு, வீடு கொடுத்திருக்கிறாரு. ஏன் தெரியுமா? நீ பிச்சைக்கார கிடையாது. நீ ஆண்டவர் துதிக்கிற புள்ள. நீ 4 பேர்கிட்ட கை நீட்டி வாங்கவே கூடாது. அப்படி வாங்கிட்டனா நீ எங்கேயோ சொத்த உனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நீ தான் அவனுக்கு கடன் கொடுக்கணும். ஏன்னா அந்த சிலுவையில எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம கையில வைத்து கொடுத்தார். ஆமென். Yes already blessed us. இஸ் அழகா இருக்கு. Yes already அவர் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா நீ தான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ள காக்கப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் ஃப்ரிட்ஜ். இப்போ அந்த பொருளை எடுத்து பதனிக்கணும். நான் என்ன செய்யறேன்? ஃப்ரிட்ஜுக்கு மேல வைக்கிறேன். பதனிக்கப்படுமா? இடதுபுறம், வலதுபுறம், கீழ்ப்புறம் என்ன செய்யணும் சொல்லுங்க? எடுத்து உள்ள வச்சுட்டேன். அப்ப இதுக்குள்ள 2 கேள்வி கேட்பேன். வச்சிருக்கிற அந்த பதனிக்கிற பொருள் எங்க இருக்கு? ஆனா தெரியுதா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ளேயே இருக்கணும். அதே போல நம்ம வெளியே காட்டிக்கவே கூடாது. நான் மரித்தேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே சொல்லி எந்த ஸ்டாண்டர்ட்ல நீ நிற்கிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை மகிமையாக உன்னை blessing பண்ணிக்கொண்டே இருப்பார். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லும்போது அடக்கம். சர்ச்சின்ற வார்த்தை ஒரு முறை ஒருத்தர் சமீபத்தில் கண்டேன். அதுக்காக சர்ச் பிளான்டிங் பண்றேன். நான் பாஸ்டர்ஸ்க்கு தான் பிரசங்கம் பண்ண சர்ச்சு. நான் கேட்டேன். நான் அமைதியாக பஸ்ஸி பட்டியில் உட்கார்ந்துருக்கிறேன்.
நான் ஒரு வாயாடி, என்ன வாயை தந்து விட்டா நான் விடுவேனா? அமைதியா சரி போதைய சாப்பிட பசி எடுக்குது இல்லை சர்ச்சுக்கு அனுப்பி சொல்லி தந்தேன் கேட்டேன். ஏயா சர்ச்சுன்னு அரை மணிக்கு சொன்ன, சர்ச்சுன்னு என்ன சொல்ல கேட்டேன். சர்ச்சின்னா பைபிள் இருக்கு, எக்லிசியா அதுல ஒரு அர்த்தம் சாம்பல் ஆக்கிற இடம். எங்கன்னா நீங்க சொல்லுங்க, கருப்பு கலர் வஸ்திரம், வெள்ளை கலரு, மஞ்சள் கலர் கொண்டு வந்து நெருப்புல போட்டா அந்த கலர் வெளியே தெரியுமா? சொல்லுங்க. சாம்பல் சொல்லும் பொழுது அங்க ஜாதி கிடையாது, அங்க பிரிவினை கிடையாது, அங்க பேதமை இல்லை, அங்க கிறிஸ்துவுக்குள் நம்ம ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் எல்லாரும் ஒரே தண்ணீரினாலே தாகம் தீர்க்கப்பட்டார்களே. என் சப்ஜெக்ட்டுக்கு நான் வரேன். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாமே நான் விருத்த சேதனத்தினால் நான் உடன்படிக்கை செய்கிறேன். அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அங்கே ஒரு விருத்த சேதனம் உண்டாகுகிறது. என்ன விருத்த சேதனம்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய வசனம் இருதயத்திற்குள்ள அப்படியே கரண்ட் மாதிரி பாயுது. எடுத்து படிங்க.